வாங்க வாங்க, நம்ம கதை தான். இதோ இங்க சேர்ல ஜாலியா சாஞ்சு பாட்டு கேக்குறான்ல, இவன் தான் தமிழ்நாட்டிலேயே 1 நம்பர். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர். சரி, 1 நம்பர் இன்டெலிஜென்ட். மச் பெட்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு டிஸ்ட்ராய்ட் இன் தி செகண்ட்ஸ் மாதிரி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த லேப்டாப், ஒரு யூடியூப் சேனல். எந்த லேப்டாப்ல தான் எடிட்டிங், ரைட்டிங், டைம் வேஸ்டிங்னு எல்லாமே பண்ணுவான். அப்படி ஒரு நாள் தெரியாதனமா ஒரு தெரியாத வெப்சைட்ல இருந்து தெரியாத ஒரு சாஃப்ட்வேரை அவன் லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணதால நிம்மதியா ஒரு பாட்டு கேட்க முடியுதா, ஒரே நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கு. யூடியூப் சேனல் சைன்ட் அவுட்டா? என்னது, யூடியூப் சேனல் சைன்ட் அவுட்டா? அப்பவே தெரியாத சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணாதன்னு சொன்னேன், கேட்டிருந்தா தானே. ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியம், ஐயம் மேளத்தாள முழங்கி வரும் வஞ்சிர மீன் வாத்தியம். கொஞ்ச நாள் முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஹேக் ஆயிருந்தது கைஸ். பட் அதை எப்படி ரெக்கவர் பண்ணேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிட்டேன், அது நமக்கு தேவை. ஒருவேளை நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, யார் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, இல்ல யூடியூபுக்கும் எனக்கு சுத்தமா சம்பந்தமே இல்ல, சும்மா ஸ்க்ரோல் தான் பண்றேன், கை தட்டுப்பட்டு தெரியாம வீடியோ எல்லாம் வந்துட்டீங்கனாலும் இந்த வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. என்ன மாதிரி சேனலை மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அதை அப்புறமா ரெக்கவர் பண்றதுக்கு பதிலா என்னென்னலாம் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்டே மிஸ் ஆகாம பிளாக் ஷீப்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பா வச்சுக்கலாங்கிறத நான் வாங்கின சில அடிகள்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க மெதுவா வீடியோல போலாம். வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவான். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யூடியூப் சேனல் கூட லிங்க் ஆயிருக்க கூகுள் அக்கௌண்ட்டோட பேக்கப் கோட்ஸை ஜெனரேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. இல்ல ப்ரோ, நான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டிருக்கேன், 15 லெட்டர்ஸ்ல பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன்லாம் நீங்க அசால்ட்டா சொல்லலாம். நானும் வச்சிருந்தேனே, ஆனா என்னாச்சு, எந்த பயனும் இல்லை. சோ நீங்க இப்போ முதல்ல பேக்கப் கோட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும். பேக்கப் கோட்ஸை சேவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன், பார்த்து ஒழுங்கா பத்திரமான இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கான மாதிரி அக்கௌண்ட் சைன்ட் அவுட், பாஸ்வேர்ட் சேஞ்ச்டுலாம் விஷயம் கையை மீறி போயிருச்சுனாலும் நம்ம நார்மலா எப்பவும் போல லாகின் பண்றதுக்கு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பேக்கப் கோட்ஸை என்டர் பண்ணி ஈஸியா நம்ம அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம். இவ்வளவு பேசுறான்ல, அப்ப இவனோட சேனலை ஃபர்ஸ்ட் காப்பாத்திக்க வேண்டியது தானே. அவன் சேனலே 2 நாள் டிசேபிள் ஆகி ஹேக்கர் கிட்ட தான் இருந்துச்சு. இதுல எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண வந்துட்டான். சரி, நீ யாரு இதெல்லாம் இருந்து சொல்லிட்டு இருக்கேன்னு தானே கேக்குறீங்க. ஆமா, நீ யாரு? நான் தாங்க இவனோட யூடியூப் சேனல் பேசுறேன். நீங்க என்ன மாதிரியே அசால்ட்டா இருக்காம சேனல் கையில இருக்கும் போதே எல்லாத்தையும் ப்ராப்பரா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒண்ணுமே சேவ் பண்ணி வைக்கல அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ். விஷயம் பெருசா இருக்குங்க. பட் அதுக்காக தான் நமக்கு யூடியூப் சப்போர்ட் டீம் இருக்காங்க. அவங்கள நம்ம ரீச் பண்ணி ஐயா யூடியூப் சேனலை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க ஐயான்னு ஹெல்ப் கேட்கலாம். நானும் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணேன். என்ன சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வேற வழி இல்லடா. யூடியூப் சப்போர்ட் டீமை ரீச் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒருவேளை வருங்காலத்துல தேவைப்படும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல உங்களை வேலைக்கு எடுக்கிற மாதிரி உங்க சேனலோட எல்லா டீடைல்ஸும் கேட்பாங்க. பப் ஐடி, சேனல் யூஆர்எல், ஐபி அட்ரஸ்னு எல்லாமே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா மட்டும் போதும். மத்ததெல்லாம் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். ஏதோ தப்பித்தவரை என்னோட சேனல் டீடைல்ஸ்லாம் கொஞ்சமா என்கிட்ட இருந்தனால அதெல்லாம் என்டர் பண்ணி தப்பிச்சிட்டேன். அதுக்குன்னு அதான் எப்படி யூடியூப் சப்போர்ட் டீம் நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணி கொடுக்க போறாங்க. நம்ம அசால்ட்டா இருப்போம்னு மட்டும் இருந்துராதீங்க. இதுதான் தவறான விஷயம். என்னோட அக்கௌண்ட் காணாம போனப்போ எனக்கு காணாம போனது கூட ஷாக்கிங்கா இல்லை கைஸ். சேனலை தூக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள்லாம் நம்ம இல்லையே. அப்படி யார் இதெல்லாம் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன். I was cornered, I was helpless. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. நம்ம ரேண்டமா ஏதாச்சும் தெரியாத வெப்சைட்ல இருந்து தெரியாத ஃபைல்ஸ்லாம் நம்ம லேப்டாப்ல தெரியாம இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அப்படி தெரியாம இன்ஸ்டால் பண்ண ஃபைல்ஸ்ல தான் கைஸ் பிரச்சனை. அந்த ஃபைல்ஸ் மூலமா அந்த பிளாக் ஷீப்ஸ்லாம் நம்ம லேப்டாப்ல இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூபிளா நம்ம கிட்ட இருக்குன்னா அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஒரு மரியாதைக்காவது ஓனர் கிட்ட கேட்போமே, கொஞ்சம் கருணையை காட்டுவோமேன்னு ஒண்ணும் கிடையாது. என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு. அக்கௌண்ட்டை தூக்கி பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தின அப்புறமா தான் நமக்கே மெசேஜ் வரும். சரி, இந்த அக்கௌண்ட்டை எப்படி அவங்க தூக்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்ல லாகின் பண்றோம்னா இன்ஸ்டாகிராம் எப்பவுமே நமக்கு யூசர் நேம் போர்டு, பாஸ்வேர்டை போர்டுலாம் லாகின் டீடைல்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காது. ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோம்னாலே இதோ ஓனர் வராரு வழி விட்டுறோன்னு ஒரு செஷன் ஐடியை நமக்குன்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அந்த செஷன் ஐடியா தான் அந்த பிளாக் ஷீப் சாட்டை போட்டு நைஸா பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அக்கௌண்ட்டை தூக்கிடுறாங்க. வேதியில போவான், அது என் பொண்டாட்டில.
ஒருவேளை நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ற சேம் ஜிமெயிலையே இன்ஸ்டாகிராம் கூடயும் லிங்க் பண்ணி வச்சிருந்தோம்னா டபுள் பிரச்சனை தான். சோ அப்படி ஒருவேளை வச்சிருந்தீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜிமெயில சேஞ்ச் பண்ணிடுங்க. சோ நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் எப்படி இந்த பிளாக் ஷீப்ஸ் கிட்ட இருந்து சேஃபா வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். ஒரு வாட்டி எல்லாம் போன அப்புறமா தான் சரி இனிமேலாவது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாமேன்னு தோணுது லைட்டா. இப்போ என்ன கத்துக்கிட்டேன்? டோன்ட் ரிப்பீட் தி மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் உள்ள 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு நிறையலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பொறுமையா எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்களோட ஃபோன் நம்பர், ஜிமெயில் அப்படி ஏதாச்சும் அது கூட ப்ராப்பரா லிங்க் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு நல்லது. அந்த ஃபோன் நம்பர் அண்ட் ஜிமெயில சேஃபா வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அப்புறம் முக்கியமா இந்த வெரிஃபை யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 5 lakhs லாட்டரி அடிச்சிருக்குன்னா மெயில் வந்தாலும் உங்களோட கிரஷ் எப்படி உங்களை இக்னோர் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்களே இக்னோர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம கூகுள் அக்கௌண்டோட யூசர் டேட்டா எல்லாத்தையுமே நமக்கே தெரியாம கூகுள் எப்பவும் பார்த்துட்டு இருக்கும். அதையும் ஒரு சேஃப்டிக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட் போயிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷன்ல டேட்டா அண்ட் பிரைவசியை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மறுபடியும் நம்ம யூடியூப் கதைக்கு வருவோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கலாம். உங்க யூடியூப் சேனலை நீங்க லாகின் பண்ணிருக்கிற டிவைஸ்ல தெரியாத ஃபைல்ஸ்லாம் தெரியாத வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி தெரியாத ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அந்த டிவைஸ்ல யூடியூப் சேனலை வைக்காதீங்க. உங்க யூடியூப் சேனலுக்குன்னு தனியா ஒரு டிவைஸ் வச்சுக்கோங்க கைஸ். தென் முக்கியமா என்னன்னா ஒருவேளை நீங்க என்னெல்லாமோ பண்ணி உங்க அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை எடுத்துட்டு போய் அதே டிவைஸ்ல லாகின் பண்ணாதீங்க. இனிமேல் இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க. அப்புறம் ஹேக்கர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். வேணா அந்த டிவைஸை ரீசெட் பண்ணிட்டு அதுல லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு வாட்டி ஜிபே ஜீவாக்கு என்னாச்சுன்னா காலேஜ் படிக்கும்போது அவனோட கிளாஷ் ஆஃப் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட்டை யாரோ தூக்கிட்டாங்க. அவனும் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, போச்சு, ஹேக் ஆயிருச்சு, அவ்வளவுதான்லாம் ஓவரா புலம்பிட்டு இருந்தான். இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. பட் அப்புறம் சும்மா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதை யார் தூக்கிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்டா தான் தெரிஞ்சது இவன் பாஸ்வேர்ட் மறந்துடக்கூடாதுன்னு அங்கங்க ரஃப் நோட்ல எல்லாம் சும்மா எழுதி வச்சிருந்திருக்கான். இப்படிலாம் பண்ணா அக்கௌண்ட் மிஸ் ஆகுறதுல தப்பே இல்லை. ஸோ பாஸ்வேர்ட்லாம் எங்கேயுமே இனிமே எழுதி வைக்காதீங்க. கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ் கீ கிரியேட் பண்ணாலே போதும். கிரியேட் பாஸ் கீன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் உள்ள போங்க. அதில் கிரியேட் பாஸ் கீ கொடுத்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இனிமே நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும்னா அதோட பாஸ்வேர்டை என்டர் கூட பண்ண வேணாம். ஜஸ்ட் மொபைல் அன்லாக் பண்ற மாதிரி உங்களோட ஃபேஸ் ஐடி வச்சு உங்க அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்ல எழுதி வச்சு அந்த பேப்பர் மிஸ் ஆகி அப்புறம் அக்கௌண்ட்டே மிஸ் ஆகி எதுக்கு? ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்க பண்ணாதீங்க. நான் பண்ண மாதிரி தப்பும் பண்ணாதீங்க, தப்பே பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்ங்கிறது பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா. இப்படிதான் நண்பர்களே, இவனை நம்பி இருந்ததுக்கு எவன் எல்லாமோ என்ன ஹேக் பண்ணி 2 நாள் ஜெர்மனி வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான். நீங்க இவன மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சேஃபா வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா என்ன ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.